திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மறுபடியும் உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை, மறுபடியும் தூத்துக்குடியிலே ஒரு வேட்பாளராக நின்று உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார்கள். நான் முன்பே குறிப்பிட்டது போல தூத்துக்குடி என்பது எனக்கு இரண்டாவது தாய் வீடை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. அதனால் மறுபடியும் இங்கே வெற்றி பெற்று உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த நாடும் நமது, 40ம் நமது என்ற அந்த நிலையையும் நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தமிழகத்திற்கு தர வேண்டிய நியாயமான திட்டங்களையோ நிதிநிலையையோ நமக்கு தராமல், ஏன் வெள்ள நிவாரணத்தை கூட நமக்கு வழங்காமல் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இங்கிருந்து என்றால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடமில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த நாட்டிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும், ஒன்றிய ஆட்சியிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். அடிக்கடி பிரதமர் வெள்ளத்தெல்லாம் பார்க்கறதுக்கு மக்களை பார்க்க வரல, ஆனா தேர்தலுக்கு அடிக்கடி வருகிறார். ஒவ்வொரு முறை வரும்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் செய்து விடுவோம் என்று அறைகூவல் விட்டு கொண்டிருக்கிறார். பல பேர் இதை சொல்லிட்டாங்க. எத்தனையோ ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லாமல் செய்து விடுவோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய பல பேரை நாம் சந்தித்திருக்கிறோம். அவர்கள் இன்று எங்கே என்று தேடக்கூடிய நிலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகம் இன்று திராவிட மாடல் ஆட்சியாக, இந்த நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் தேர்தல் அறிக்கையில கூட நம்முடைய மகளிர் உரிமை திட்டத்தையும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் அமல் செய்வோம் என்று அறிவித்திருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த ஆட்சியிலே, ஒன்றிய மோடி அவர்களுடைய ஆட்சியில பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் சிலிண்டர் விலை எல்லாம் மானியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மத்தியிலே நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாய், கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய் என்று மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக, மக்கள் விலைவாசியிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவோம். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.